1 2 3 என்னன்னு கேக்குறீங்களா? லாஸ்ட் ஒரு மாசத்துல மட்டும் இன்ஃபினிக்ஸ் 10 to 15,000 ரூபாய் பட்ஜெட்ல வரிசையா போன் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மாசம்லாம் கிடையாது, வாரம் லான்ச் பண்றாங்க. இந்த வார புது வரவு பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12. லாஸ்ட் வீடியோல ஒரு கமெண்ட் பார்த்திருந்தேன், ஏன் ப்ரோ இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த பால் பச்சை கலர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஆஃப்லைன்ல விற்கிறப்ப இந்த பாக்ஸ் வந்து தனியா தெரியும். ஷோரூம்ல பார்த்தோன்னே இது என்ன ஃபோன்பா அப்படின்னு போய் பார்க்க போவாங்கல்ல, அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக தான். இவங்களோட பாக்ஸோட இந்த ஓப்பனிங் ஸ்டைல் வந்து யூஸ்வலாக எனக்கு பிடிக்கும். சூப்பரே டூயல் டெக்ஸ்சர்ல இன்னும் இந்த டிசைனை விட மாட்டானுங்க. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் 1 2 3 4 5 கேமரா நினைப்பீங்க, 2 கேமரா தான். நக்கு டெக்ஸ்சர் மாதிரி லைன்ல டிசைன் பண்ணிருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. குவாலிட்டியும் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் போனுக்கு ஓரளவு நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தோணுது. உள்ள 18 வாட் சார்ஜர் இருக்கு. டைப் சி சார்ஜிங் கேபிளா, இதை கொடுத்து ஏன் டைப் சி கொடுக்காம விட்டீங்க? கொடுத்துருக்கலாம்ல. ஒய் சிமஜெக்டார், பேப்பர்ஸ், வாரண்டி கார்டு, இவங்க தான்ப்பா எவ்வளவு ரூபாய்க்கு போன் வாங்கினாலும் கேஸ், ஸ்கிரீன் கார்டெல்லாம் ஒட்டி கொடுத்துறான். ஒரு நார்மல் கடைக்காரன்ட்ட போய் ஃபோன் வாங்கிட்டு ஒட்டி கொடுங்கண்ணே, ஃப்ரீயாக கொடுங்கண்ணே அப்படின்னு கெஞ்சுற விஷயம்லாம் இங்கே ஃபோனுக்குள்ளவே சேர்த்து வந்துடுது. இப்போ ஃபோனை நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, டக்குன்னு இதோட ஹைலைட்ஸா பார்த்துடலாம். அண்டர் 10K பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோடா அப்படின்னு கேட்குறீங்களா? 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 6000 mAh பேட்டரி அப்படின்றதுனால தாராளமாக ஒரு 1.5 நாள் தாங்கும். இந்த 10,000 ரூபாய்க்குள்ள எனக்கு பேட்டரி நல்லா நிற்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேட்டரி மட்டும் இல்லை, இந்த 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெரிய டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.82 இன்ச்சில் HD+ தான். ஆக்சுவலாக ஃபுல் HD+ போன ஜென்ரேஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே HD+ கொடுத்து அதுக்கு பதிலாக 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள ரெஃப்ரெஷிங் ரேட்லாம் ஓகே தான், பட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 460 nits. ஸோ இண்டோரில் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஓரளவு பிரைட்டாக இருக்கும். ஆனால் அவுட்டோரில் சமாளிக்கலாம். கிளார் தெரியும், லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய டிஸ்பிளே அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீடியோஸ், மூவிஸ், ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இதை தவிர 99% sRGB கலர் கம்மட் இருக்கான். அதாவது கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பாக்குறப்ப ஓரளவு டீசென்ட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. ப்ரொடெக்ஷனுக்காக பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல பாண்டா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 10,000 ரூபாய்க்குள்ள எதுவுமே கொடுக்காததுக்கு இது பரவாயில்ல. ஆனாலுமே ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா சும்மா பாண்டா கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தவிர பின்னாடி 1 2 3 4 5 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட சென்சார் f1.8 அப்பச்சர் சைஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சென்சார் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. மிச்ச எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் டெப்த் AI கேமரா கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல அதை வந்து மூடி வச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா குவாட் ஃபிளாஷ், இதை வந்து கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிறாங்க. முன்னாடியும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 2 ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சோ லோ லைட்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கு யூசுவலா இன்ஃபினிக்ஸ் கொடுக்குற மாதிரி தான். சோ இந்த செல்ஃபிஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஓரளவு டீசென்ட்டான செல்ஃபி லோ லைட்ல எடுத்துக்கலாம். சோ போட்டோஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. போட்டோஸ் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் தான் எடுக்க முடியும். 10,000 ரூபாய்க்குள்ள பெரிய கிளாரிட்டி சூப்பர் அப்படின்னா இல்ல, ஓரளவு டீசென்ட் போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அவுட்டோர் போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்கு. வீடியோமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே வந்து 1080p ல வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஆனா ஃபீச்சர்ஸ் யூசுவலா எல்லா இன்ஃபினிக்ஸ் போன்லயும் கொடுத்திருப்பாங்க. ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், பியூட்டி மோட், போர்ட்ரேட் மோட், ஒயிட் செல்ஃபி, AR ஷாட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ இந்த AR எமோஜிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செல்ஃபி எடுத்துக்கலாம். கேமரா 10,000 ரூபாய்க்கு வந்து டீசென்ட்டா தான் இருக்கு. ஆனா ஓய், இந்த கேமரா சென்சார் என்னன்றத வட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களே, சரியான ஆள் ஓய் நீங்க. அப்புறம் கேமரா பக்கத்துலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. செம்ம ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே சும்மா இப்படி ஆன் பண்ணாலே போதும், டக்குன்னு வந்து ஃபேஸ் அன்லாக் ஆயிடுது. எதுக்கு பாட்டு கேட்டேன் அப்படின்னா DTS சரவுண்ட் சவுண்ட் டெக்னாலஜிலாம் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஆக்சுவலாக சிங்கிள் ஸ்பீக்கர் இந்த டெக்னாலஜி DTS அப்படின்னு என்ன சொன்னாலும் சவுண்ட் நார்மலாக தான் இருக்கு. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Helio G37 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணவா கிடையாது, இல்லை கேமிங்காகவா கிடையாது. அப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். கால் பேச, மெசேஜ் பண்ண, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண, யூடியூப்ல வீடியோ பார்க்க. நம்ம வீட்டில் வந்து இந்த பாட்டி, தாத்தா இல்லை அம்மா அப்பாலாம் யாராவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்பா அப்படின்லாம் கேட்பீங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்காக இந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமே விளாடுறது அப்படின்னாலுமே இந்த டெம்பிள் ரன், சப்வே சஃபர் இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கலாம். நீங்க வேற ஏதாவது கேம் விளாடுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடையாது. இன்ஃபினிக்ஸ் போனை ரிவ்யூ பண்ற நானும் சரி, இந்த போனை வாங்குற நீங்களும் சரி, இந்த போன்ல ப்ராசஸரை மட்டும் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமா போகுமேப்பா அப்படின்னு நிறைய தடவை நம்மளும் கேட்டிருப்போம். ஒரு சில போன்ல கொடுக்குறாங்க, ஒரு சில போன்ல வந்து மாடரேட்டா தான் பண்றாங்க. ஸோ இனிமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அடுத்து இன்னொரு போன் வந்து லான்ச் பண்ண போறாங்களா, இன்ஃபினிக்ஸ் Note 12 Pro. ஸோ இது ஹாட் சீரியஸ், நோட் சீரியஸ்ல ப்ரோ சீரியஸ்
இன்னொன்னு வருமா. அந்த மாடல்ல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா MediaTek Helio G99 AMOLED டிஸ்ப்ளே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவர் பேக்கான போனை வந்து இறக்க போறாங்களாம். போடு இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ காட்டுறாங்களே இம்ப்ரூவ்மெண்ட். சோ இப்போ இந்த போனுக்கு வருவோம். இதுல G37 இருக்குல்ல, இதோட காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா 4GB LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. RAM பத்தலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7GB அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3GB விர்ச்சுவல் RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் அதுவும் பத்தல அப்படின்னா 2+1 ஸ்லாட் இருக்கு. 2 சிம் கார்டும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இன்ஃபினிக்ஸ்ல இது எப்பயுமே எனக்கு பிடிச்ச விஷயம் இதுவும் ஒன்று. போன வாரம் தான்டா அவனை பெருமையா பேசினேன், எவனுமே பெருசா இந்த பட்ஜெட்ல Android 12 கொடுக்க மாட்டான், நீ கொடுத்துருக்க பரவாயில்லைப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இங்க XOS 10 மேல Android 11 தான் கொடுத்திருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸோட அந்த கெஸ்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. Android 11 தான் கொடுத்திருக்காங்க. Android 12 எப்போ வரும், சாஃப்ட்வேர் அப்டேட் எப்போ வரும் அப்படின்லாம் எப்பயுமே வாய திறக்கிறது இல்ல. அதையும் கொஞ்சம் அப்பப்ப எடுத்து வெளியே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விலை அப்படின்னு வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்டரி பிரைஸ், அதாவது இப்போதைக்கு அறிமுக விலை பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃபர் இல்லாம 9499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள இப்போ ஃபோன் வர்றதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆன்லைன்ல போய் செக் பண்ணாலுமே பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டர் ஸ்பெக்கா இருக்குமா தான் தெரியுது. இருந்தாலும் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் இன்ஃபினிக்ஸ்ல ஒவ்வொரு ஃபோன் இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சிலருக்கு அட்வான்டேஜ். பட் இப்போ இந்த ஃபோனை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இன்னும் 11,000 ரூபாய்க்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரத்தில் லான்ச் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப டேய் இப்போதான்டா வாங்கினேன் அதுக்குள்ள அடுத்த ஃபோன் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த பழைய யூசர்ஸ்லாம் காண்டாகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அவங்களையும் மைண்டில் வச்சு அடுத்தடுத்து ஃபோன் லான்ச் பண்ணீங்க, அந்த கொஞ்சம் பொறுமையாக லான்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நல்ல ஸ்பெக்கோட ஒரு சூப்பரான அப்கிரேடோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட ஒரு சூப்பர் க்ரோத் வந்து இன்ஃபினிக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போவே சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் 3rd largest ஃபோன் மேக்கர் இன் வேர்ல்டு. இந்தியா கூட கிடையாது. இந்தியாவில் இவங்க பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக வச்சிருக்காங்களா. ஏதாவது சர்வீஸ் சென்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா 1000 சிட்டியில் 1186 சர்வீஸ் சென்டரும் வச்சிருக்காங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபீட்பேக்கையும் மறக்காம போட்டு விடுங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரை எனக்கு 10,000 ரூபாய்க்குள்ள பெரிய டிஸ்பிளே வேணும், நல்ல பேட்டரி வேணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேவா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனும் ஒரு ஆப்ஷன்.